அல்லேலூயா. அடுத்தது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன ஆண்டவர் யோவான் 14:18 நாம பார்த்தபடி, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர். அடுத்தது பாருங்க, சங்கீதம் 68:5. சங்கீதம் 68:5 படிங்க. 68ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் யார் சொல்லுவா? அல்லேலூயா. ஒரு ராஜா ரோட்டு ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு பிச்சைக்காரனை போய் நீ என் மகன்டான்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டான். அல்லேலூயா. ஒரு மகா பெரிய உன்னதமான தேவன், எல்லாவற்றையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர், சூரிய சந்திரன் நட்சத்திரங்களை எல்லாம் படைத்து எல்லாவற்றையும் படைத்து அவைகள் தேவனை துதித்து கொண்டிருக்கும் போது அந்த துதிகளில் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிற உன்னதமான கர்த்தர் சொல்றாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் தகப்பேன். அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் தகப்பேன். தகப்பன்னு சொல்ல முடியுமா? இது எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய வார்த்தை. அல்லேலூயா. யாருமே இந்த உலகத்துல சொல்லாத வார்த்தை. திக்கற்று இருக்கிற ஒருவரை பார்த்து ஆண்டவர் சொல்றேன், நான் தகப்பேன். இவங்களுக்கு நான் யாரு? தகப்பேன். அப்ப இன்னாருடைய புள்ளனாக்கா எதிரி என்ன செய்வான்? அமைதியா போயிடுவான். அவங்களுக்கு யாரு தகப்பனா? ஏசப்பா தகப்பனா. அவர்கிட்ட போய் மோத போனான்னா நம்ம ஒழிஞ்சோம் அப்படின்னு சாத்தான் கிளம்பி போய்கிட்டே இருந்துருவான். அல்லேலூயா. அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பன் என்று எழுதப்பட்டிருக்கு. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் ஒரு உதவி செய்யறேன்பா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு பக்கத்துல நான் நிக்கிறப்பா, என்னை யாரு எதுக்குறா அப்படி இப்படின்னு ஆண்டவர் சொல்லலாம், சொல்லல. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரடியா என்ன சொல்லிட்டாரு? தகப்பன். ஏன் முதலமைச்சருக்கு தகப்பன் சொன்னாரா? பிரதம மந்திரிக்கு நான் தகப்பேன்னு சொன்னாரா? ஜனாதிபதிக்கு நான் தகப்பேன்னு சொன்னாரா? உலகத்தில் இருக்கிற உலக பணக்காரனுக்கு நான் தகப்பேன்னு சொன்னாரா? உலகத்துல மிகப்பெரிய படித்த மேதாவியாய் இருக்கிறவனுக்கு நான் தகப்பேன்னு சொன்னாரா? உலகத்திலேயே மிகப்பெரிய விஞ்ஞானிக்கு தகப்பேன்னு சொன்னாரா? அல்லது உலகத்துல இருக்கிற எவ்வளவு பெரிய பணக்காரன்லாம் இருக்கான அவனுக்கெல்லாம் நான் தகப்பேன்னு சொன்னாரா? அட்லீஸ்ட் நல்லா படிச்சிருக்கிறானே அவனுக்கு தகப்பேன்னு சொன்னாரா? அல்லேலூயா. நேர இறங்கி வந்துட்டார். யாருக்கிட்ட? திக்கற்றவனுக்கு பக்கத்துல நின்று, இவனுக்கு நான் தகப்பேன், நீ கெட்ட வந்தா பாரு, இவனுக்கு அநியாயம் செஞ்சினா பாரு, நான் வருவேன் அடுத்தது அப்படின்னு அவன் வரான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தகப்பனே என் தந்தையே, தலை நிமிர செய்தவர் நீரே, கேடகம் நீரே, மகிமை நீரே, என் தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பன். உங்களுக்கு ஆண்டவர் தகப்பனா இருக்கார், பயப்படாதீங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒரு யோசனை இருக்கும், நமக்கு யாரு ஆதரவு இருக்கா, நமக்கு யாரு துணை இருக்கா, நமக்கு யாரு நம்ம அடிச்சு போட்டா எவன் கேட்கிறவன் இருக்கான்? அல்லேலூயா. தகப்பன் இருக்கிறார். தகப்பன் இல்லாத பிள்ளைங்க இல்லை நீங்கெல்லாம். உங்க தகப்பன் உங்களோட இருக்கிறார். ஒரு பை கிட்ட வந்தானா அவ்வளவுதான், அவன் எரிஞ்சிருவான்.
பஸ்பமாக்கிடுவார். ஆமென், அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 102:16. சங்கீதம் 102 சங்கீதம் 16 வசனம். 102 சங்கீதம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அல்லேலூயா. எவன் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாலும் பண்ணாட்டாலும் திக்கற்றவர்களின் ஜெபத்தை அவர் என்ன செய்ய மாட்டாரு? அலட்சியம் பண்ண மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க திக்கற்ற நிலையில இருந்து ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறத கர்த்தர் விரும்புறார். உங்க திக்கற்ற நிலைமை, உங்களுடைய கஷ்டமான நிலைமை, யாரும் இல்லாத சூழ்நிலை, உங்களுடைய அங்கலாய்ப்பு, உங்களுடைய அலைச்சல்கள், எனக்கு இன்னாரு இருந்திருந்தா இப்படி பண்ணியிருப்பாங்களே, இன்னாரு இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு உதவி இருந்திருக்குமேன்னு உங்க வாழ்க்கையில கண்ணீர் விட்டு கதறி அழுகிற சூழ்நிலையில திக்கற்றவர்களாய் இருக்கிற உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். திக்கற்றவர்களின் ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். உங்க விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார். கலெக்டர்கிட்ட போய் மனுவை கொடுக்குறோம், 25 நாளுக்குள்ள இதுக்கு தீர்வு காணப்படும்னு அதுல கீழே எழுதியிருக்கு. எடுத்துட்டு வந்து பில்ல வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கிறோம். ஒரு நாளும் 25 தேதி முடிஞ்சும் ஒரு நாளும் அதுக்கு தீர்வு கண்ட பாடு இல்லை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. எல்லாரும் இதுல ஒரு விண்ணப்ப பெட்டி இருக்கு. இந்த விண்ணப்ப பெட்டியில உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கொண்டு வந்து இதுல போடுங்க அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. எல்லாரும் விண்ணப்பத்தை கொண்டு போட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த விண்ணப்பத்தை பார்த்து ஒருத்தர் என்ன பண்றாரு, முதலமைச்சர் என்ன பண்றாரு, இந்த நபருக்கு 1 லட்சம் ரூபாய் கொண்டு விட. நான் நடந்தது, என் வாழ்க்கையில் நடந்தது, நான் பார்த்தது. 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க இந்த சர்ச்சுக்கு அப்படின்னு. சுமார் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால நான் ஊழியத்துக்கு அப்பதான் பழக ஆரம்பிக்கிறேன். எங்க சர்ச்சை வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. எங்க பாஸ்டர் வராரு, இங்க இருந்து ஊழியம் முடிச்சுட்டு, ஊழியெல்லாம் எங்க பாஸ்டர் போனாருன்னு சொன்னாக்கா 1 நாள் 2 நாள் இல்ல 10 நாள் கூட அவங்க ஊழியம் முடிச்சுட்டு வர்றதுக்கு. பாஸ்டம்மா ஜோசப், இப்ப இருக்கிற ஜோசப் குழந்தை கட்டுல இருக்கிறான். அவங்க ராத்திரி 7 மணிக்கு மழை ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது தண்ணி, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஏறுது. அப்போ குழந்தைய அந்த போலீஸ்காரன் பக்கத்துல ஒரு போலீஸ்காரர், அவர் வீடு, அவர் என்ன பண்ணாரு, அவங்களுடைய பையனை வச்சு பசங்களை வச்சு கட்லோட குழந்தை தூக்கிட்டு போயிட்டாரு அவர் வீட்டுக்கு. குழந்தை தூக்கிட்டு போய் ஒரு ரூம்ல வச்சுட்டாரு. இந்த அம்மாவை கொண்டு போய் பக்கத்து ரூம்ல விட்டாங்க. ஒரு சின்ன பொருள் கூட இல்ல, இப்படி தலைக்கு மேல தண்ணி இருக்கு. அல்லேலூயா. ஜெயலலிதா அம்மா இப்ப ஆட்சியில இருக்காங்க. எல்லாரும் இந்த மனு போட்டு ஒரு பெட்டி வச்சு, இந்த பெட்டியில உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய பாதிக்கப்பட்ட அந்த இதை போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நானும் கொண்டு போட்டேன். எங்க பாஸ்டர் எழுதி கொடுத்தாங்க, நான் கொண்டு போட்டோட போட்டேன். அத அந்த அம்மாவுக்கு போய் இமிடியட்டா 1 லட்சம் ரூபாய் சேங்ஷன் பண்ணாங்க. இங்க இருக்கிற கலெக்டர் தூக்கிட்டான், கொண்டு வந்து 2000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டான். அல்லேலூயா. உலகத்துல எவனும் என்ன செய்ய மாட்டான், விண்ணப்பத்தை அங்கீகரிக்க மாட்டான். விண்ணப்பத்தை அங்கீகரிச்சு வந்தாலும் இங்க கீழே இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். 1 லட்சம் ரூபாய் வருது, அதுக்கு என்ன 1 லட்சம் ரூபாய்? தண்ணியே ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. கொட்டாய் கிட்டாய் மொத்தம் எல்லாமே போய் பாத்திரம் மண்டபம்லாம் தண்ணிக்குள்ள போகுது. நாங்களாம் நீச்சல் அடிச்சு பாத்திரத்தை வெளியேற்றுன்னு வரோம். 1-2 பாத்திரம் மிஞ்சிச்சு, மீதியெல்லாம் அப்படியே ரயில்வே தண்டவாளம் கடந்து எங்கேயோ ஆத்துக்குள்ள ஏரிக்குள்ள போயிடுச்சு. ஜோசப் பிறந்து கொஞ்ச நாள்ல. அல்லேலூயா. இந்த விண்ணப்பத்தை உலகம் அங்கீகரிக்காது. விண்ணப்பத்தை அங்கீகரிச்சு விண்ணப்பத்துக்கு பதிலும் கிடைக்காது. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. எவனையும் கொடுத்து புரோக்கர் வச்சு அல்லது அடுத்தடுத்து இடத்தரகர்களை வச்சு ஒரு ஆளை வச்சு இப்படி வச்சு அப்படி வச்சு கலெக்டரு பிடிஓ அவன் இவன் தோளாந்துருத்தியான் எல்லாம் கொடுத்து அங்க என்கிட்ட சேராது. திக்கற்றவர்களின் ஜபத்தை அலட்சியம் பண்ணாதவரும் நம்முடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பவருமாகிய கர்த்தர்
நேரடியா வந்து நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போயிடுவாரு. பின்ன எவன் வந்து கொடுப்பான்? எவன் வந்து இடையில தடுப்பான் எடுப்பான்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன செய்ய மாட்டார்? திக்கற்றவர்களின் ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார். கடைசியாக சங்கீதம் 146:9, 146ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் படிங்க. 130. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் யாரு? திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிறவர். உலகத்துல ஆதரிக்கிறதுக்கு ஏசப்பா இருக்கிறாரு. ஏன் கவலைப்படுற? நம்மளை ஆதரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. புருஷன் ஆதரிச்சானா? இல்ல. பொண்டாட்டி ஆதரிச்சாலா? இல்ல. பிள்ளைங்க ஆதரிச்சானுங்களா? இல்ல. நம்ம சொந்த பந்தம் நம்மளை ஆதரிச்சு நமக்கு தர வேண்டியதை தந்துச்சா? இல்ல. உலகத்துல பெரிய பெரிய சொந்த பந்தம் எல்லாம் இருக்கான்னு சொன்னானே, அவன் நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை ஆதரிச்சானா? இல்ல. அல்லேலூயா. நமக்கு ஆதரவா இருக்கிறவர் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நம்மை ஆதரிக்கிற ஒரு ஆண்டவர். நம்ம திக்கற்ற நிலையில இருக்கோங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். நம்ம திக்கற்ற நிலையில போய்கிட்டு இருக்கோம். திக்கற்ற நிலையில கர்த்தரை பின்பற்றுகிறோம். திக்கற்ற நிலையில ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். திக்கற்ற நிலையில ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். திக்கற்ற நிலையில அவருக்கு பிரியமாய் வாழ முயற்சிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம் என்பதை கர்த்தர் அறிவார். அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆதரவாளியாக நிற்பார். நம்மை அவர் எப்போதும் ஆதரிக்கிறவர். அல்லேலூயா. அவர் ஆதரிக்காம நம்ம வாழவே இல்லை. அவருடைய ஆதரவுல தான் நம்ம இருக்கிறோம். அவருடைய ஆதரவு இல்லைன்னா நம்ம வாழக்கூட முடியாது. தகுதி இல்லை, வாழ தகுதி இல்லை. அல்லேலூயா. நான் சொன்னேன், கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளாயிருக்கிற நம்மை, திக்கற்ற பிள்ளைகளாயிருக்கிற நம்மை அவர் ஆதரிக்கிறார். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்போம். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்போம். அல்லேலூயா. ஏசப்பா